வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறபோது குரு பயிற்சி 2025 குரு பகவான் பயிற்சியில் நல்ல பலன் பெறும் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய இந்த ராசிகளின் சாதக பாதக பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இது பொதுவான தகவல். வருகின்ற 2025 புத்தாண்டில் மே மாதம் 15ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 நேரத்திற்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் வெளியேறி புதனால் ஆளப்படும் மிதுன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். வியாழன் எனும் பிரகஸ்பதி அவர் தேவகுரு என்று அழைக்கப்படுகிறார். சோதிடத்தில் இவர் ஜாதகர்களுக்கு மிகவும் சாதகமான கிரகமாக கருதப்படுகிறார். குரு பகவான் தனது 5, 7, 9ஆம் பார்வைகளினால் அவர் பார்க்கும் வீட்டை அமிர்தம் போன்ற நல்ல பலன்களை தந்து சாதகர்களை காப்பாற்றுகிறார் என்று கூறப்படுகிறது. வியாழன் கடந்த ஆண்டு முதல் சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் உள்ள ரிஷபராசியில் பயணம் செய்து வருகிறார். அவர் வருகின்ற புத்தாண்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 நேரத்திற்கு ரிஷபராசியிலிருந்து வெளியேறி புதனால் ஆளப்படும் மிதுன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். வியாழன் சனிக்கு அடுத்தபடியாக பொதுவாக நகரும் 2வது கிரகமாக இருக்கிறார். மற்றும் இவர் சுமார் 12 முதல் 13 மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறார். வியாழன் தேவர் மற்றும் கிரகங்களின் தலைமை குரு என்றும் அழைக்கப்படுகிறார். மற்றும் அவர் தனுசு மற்றும் மீன ராசியின் அதிபதியாகவும், கடகராசியில் உச்சமாகவும், மகர ராசியில் பகைஸ்தானத்திலும் வாசம் செய்கிறார். வியாழன் ஒரு சாதகமான கிரகம் ஆவார். அவர் ஜாதகரின் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை மற்றும் சமூகத்தில் மரியாதை உள்ளிட்ட அனைத்து இலக்குகளையும் அடைய குரு பகவான் உதவுகிறார். முக்கியமாக வியாழன் பயணம் என்பது அக்டோபர் 19, 2025 மதியம் 12:57 மிதுனத்திலிருந்து வெளியேறி சந்திரனுக்கு சொந்தமாக இருக்கும் கடகராசிக்கு நுழைகிறார். அங்கு நவம்பர் 11, 2025 மாலை 6:31 வரை உச்ச நிலையில் இருப்பார். டிசம்பர் 4, 2025 அன்று இரவு 8:39 மிதுனத்தில் பிற்போக்கான நிலையில் இருந்து வெளியேறி மீண்டும் நேரடி பயணத்துக்கு செல்வார் என்று கணிக்கப்படுகிறது. எனவே 2025ஆம் ஆண்டில் வியாழன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், பின்னர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும், பின்னர் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் பிற்போக்குத்தனமாக மாறி செயல்படுகிறார். இந்த காலத்தில் வியாழன் மிதுனத்தை கடக்கும் போது அது ஜூன் 9, 2025 அன்று மாலை 4:12 நேரத்திற்கு அவர் எரிப்பு நிலைக்கு செல்கிறார். மேலும் ஜூலை 9, 2025 இரவு 10:50 நேரத்திற்கு அவர் நேரடி பயணத்துக்கு உதயமாகி தன்னுடைய சுழலை பயணத்தை தொடர்கிறார். இதனால் மேற்கண்ட காரணங்கள் எல்லாரையும் மறந்து கொண்டு இந்த குரு பகவான் பயிற்சியில் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வியாழன் 6வது மற்றும் 9ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். வியாழன் 2025 ஒரு ராசிக்கு 12வது வீட்டில் நுழைகிறார். வியாழன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதன் விளைவாக நீங்கள் சில தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் செலவழிக்க விரும்புவீர்கள். நீங்கள் பல நல்ல செயல்களை செய்வதற்குண்டான சூழலும் மற்றும் தங்களின் மத வழிபாடு, ஆன்மீக யாத்திரையில் பங்கு கொள்வதுடன் பிற சமூக நலன்களுக்காகவும் உங்களின் பணத்தை நீங்கள் செலவிடுவீர்கள். இது உங்களுக்கு மன திருப்தி வழங்குவதோடு மட்டும் அல்லாமல் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையும் ஒரு அந்தஸ்தையும் பெற்றுத்தரும். உங்களின் மத பயணம் மற்றும் உங்களின் தொழில் சார்ந்து நீங்கள் நீண்ட பயணங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கடினமாக முயற்சி செய்தால் நீங்கள் உங்களின் திட்டங்களில் வெற்றி அடைந்து நல்லதொரு பணப்பலனை உங்களால் அடைய முடியும். மற்றும் இதனுடன் உங்களின் வெளிநாட்டு பயணம் இப்பொழுது வெற்றிகரமாக உங்களால் செய்ய முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். தங்களின் உடலின் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் மூலம் நோய்கள் உருவாகி சில சிக்கல்களை ஏற்படுத்தும் மற்றும் வயிற்று செரிமான கோளாறுகளுக்கும் வழிவகுக்கும். வியாழன் உங்களின் 4ஆம், 6ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளை பார்ப்பதால் சில செலவுகள் உயரும். கடகராசி மக்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான
வளங்கள் விரிவடையும் சூழலில் குடும்பத்தில் நல்லிணக்கம் மேம்படும். உங்கள் குடும்ப வாழ்வியல் சூழ்நிலையில் நீங்கள் அதிருப்தி அடைவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் மாமியார்கள் ஒன்றும் அற்புதமான ஒரு செய்திகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. வருகின்ற அக்டோபரில் வியாழன் உங்கள் ராசிக்குள் நுழைவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் கல்வி, செல்வம், குழந்தைகள், திருமண வாழ்க்கை, வணிகம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றில் சாதகமான முடிவுகளை உங்களால் அடைய முடியும். மேலும் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை போன்ற விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நீங்கள் நம்பலாம். டிசம்பரில் வியாழன் 12வது வீட்டிற்கு பிற்போக்குத்தனமாக நுழைவதால் தங்களின் உடல்நல கஷ்டங்கள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் சூழலில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை பெருமாளை வணங்கி அவரது விஷ்ணு புராணத்தை, சகசிரநாமத்தை கேட்பது நலமாக இருக்கும். அடுத்து சிம்மம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் வீடுகளை குரு பகவான் ஆட்சி செய்கிறார். வியாழன் பயிற்சி 2025 படி வியாழன் உங்கள் ராசியின் 11வது வீட்டிற்குள் நுழைகிறார். இது உங்களுக்கு நல்லதொரு வெற்றிகரமான காலமாக இருக்கும். அது லாபஸ்தானமாக இருக்கிறது. உங்களின் நிதி சிக்கல்கள் யாவும் குறையத் தொடங்கும். பணம் மேம்பட்டு வங்கியில் சேரும். மேலும் பணம் சம்பாதிப்புக்கான பாதை எளிதாக விரிவடையும். நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை செய்பவர்களுக்கு. இதனால் உங்களின் பணப்பிரச்சனைகள் யாவும் இப்பொழுது நீங்கும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் வியாழன் உங்களது 3வது, 5வது மற்றும் 7வது வீடுகளில் நல்ல அம்ச பார்வையை வைத்திருப்பார். இதன் காரணமாக திருமணம் வயதை அடைந்த மக்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். பிள்ளைகளின் தங்களின் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவார்கள். தாம்பத்தியத்தில் நீங்கள் ஒரு குழந்தையை பெற விரும்பினால் அது இந்த நேரத்தில் தாம்பதிகளுக்கு ஒரு வரப்பிரசமாக அமையும். குழந்தையை பெறுவது சாத்தியமாகிறது. இந்த நேரத்தில் சிம்மராசி மாணவர்கள் தங்களின் படிப்பில் சிறப்பான சாதனைகளை படைப்பார்கள். விரைவான நிதி ஆதாயத்திற்கும் வாய்ப்பும் இருக்கும். நீங்கள் சில வகையான சொத்துக்களையும் இப்பொழுது பெறலாம். ரகசிய பணம் பெற வாய்ப்பு உண்டு. உங்கள் சகோதரியுடன் பழக இது ஒரு நல்ல வாய்ப்பு. அக்டோபர் மாதத்தில் வியாழன் 12வது வீட்டில் கடகராசிக்கு மாறும்பொழுது தங்களின் உடல்நல பிரச்சனைகள் மோசமடையும் சூழல் இருக்கிறது. உங்கள் செலவுகள் உயரும். டிசம்பர் 11வது வீட்டில் பிற்போக்கு நிலையில் நுழையும் குரு பகவான் அது சமயம் பணம் சம்பாதிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் உங்கள் விருப்பங்களை அடைவதில் தாமதம் ஏற்படலாம். தொடர்ந்து கவனமாக முயற்சித்தால் உங்கள் லாபத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும். நீங்கள் முடிந்தவரை வெளியில் செல்லும் பொழுது நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு வெளியில் செல்வது நலமாக இருக்கும். முடிந்தால் வாரம் ஒரு முறை தட்சிணாமூர்த்தி வழங்குவதும் நலமாக இருக்கும். அடுத்து கன்னி. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 4வது மற்றும் 7வது வீடுகளை வியாழன் ஆட்சி செய்கிறார். அந்த ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் அவர். 2025 வியாழன் பயிற்சியில் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அவர் நுழைகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலையில் சில சிரமங்கள் மற்றும் மாற்றங்கள் உருவாகும் சூழல் இருக்கிறது. சிலருக்கு பதவிகள் பறிப்போய் புதிய பதவிகள் உருவாகும். இதனால் நீங்கள் அதீத அவநம்பிக்கைக்கு ஆளாகலாம். அவநம்பிக்கைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் உங்கள் வேலையில் நீங்கள் சிக்கி தவிக்கலாம். உங்கள் வேலை சூழலில் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் நுட்ப அறிவுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியாத வேலையை நீங்கள் பொறுப்பேற்று கற்றுக்கொள்ளுங்கள். அதை கற்றுக்கொண்ட பிறகு அந்த வேலையை தொடர்ந்து உங்களுக்கு நலம் தரும். இப்போதைய தருணம் என்பதால் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் முதன்மையில் இருக்க வேண்டும். இந்த காலத்தில் குரு பகவான் வியாழன் உங்கள் 2வது, 4வது மற்றும் 6வது வீடுகளை பார்க்கிறார். இதனால் நீங்கள் உங்கள் செல்வத்தை குவிக்கும் முயற்சிகளை அதிகரிக்கலாம். முடிந்தவரை பணம் குவிக்க முயற்சி செய்வீர்கள். தங்களின் குடும்ப உறவுகளை மேம்படுத்த அதிக முயற்சி எடுப்பீர்கள். பெற்றோரின் ஆரோக்கியம் கணிசமாக இந்த நேரத்தில் மேம்படும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் எதிர்த்தரப்பிலிருந்து எந்த சிக்கலையும் சந்திக்க மாட்டீர்கள். அக்டோபரில் வியாழன் உங்கள் 11வது வீட்டில் நுழையும் போது உங்கள் நிதிநிலை சீராக மேம்பட்டு சேமிப்பில் உயர்வீர்கள். வருமானம் அதிகரிக்கும். திருமண உறவுகள் வலிவடையும். காதல் உறவுகள் இனிமையாக இருக்கும். குழந்தை பேற்றின் சுகத்தை நன்கு அனுபவிப்பீர்கள். டிசம்பரில் வியாழன் 10ஆம் வீட்டிற்கு பிற்போக்கு நிலையில் திரும்புவார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேற்கூறிய 3 ராசி மக்களுக்கும் குரு பகவான் நல்ல ஒரு அருளை தருவதற்குண்டான சூழல் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தியை வணங்கி வெளியில் செல்லும்போது மஞ்சள் திலகத்தை நெற்றியில் இட்டு செல்லுங்கள். மஞ்சள் ஆடைகளை அணிய கற்றுக்கொள்ளுங்கள்.
அல்லது மஞ்சளில் ஒரு சிறு கைக்குட்டியை உடன் வைத்திருங்கள், யாவும் நலமாகும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக கன்னிராசி மக்களுக்கு வியாழக்கிழமை அன்று குரு பகவானை நினைத்து தீபம் ஏற்றுவது நலமாக இருக்கும். இல்லையேல் கோயில் சென்று வணங்கி வாருங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.